Hello students, welcome back. இது நம்மளுடைய செகண்ட் லெசன் பார்ட் 3 இயற்பியலுடைய வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரெண்டு வெக்டார்களை எப்படி வந்துட்டு கூட்டல் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி லெசனில் வந்துட்டு நம்ம இரண்டு வெக்டார்கள் எப்படி கழிக்கிறது, அப்புறமா வந்து அடுத்த சில பகுதிகளை பார்க்கலாம். ஸோ வெக்டார்களை கழித்தல், நம்ம ஆல்ரெடி வெக்டார்களை கூட்டுறதை பற்றி பார்த்தோம். ஸோ அங்கே நம்ம என்ன முக்கியமாக படித்தோன்னா, வெக்டார்கள் பொதுவாக வந்துட்டு எண் மதிப்பையும் திசையும் கொண்டிருக்கும். ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், ஸ்கேலார்னால் எண் மதிப்பை மட்டும்தான் பெற்றிருக்கும். வெக்டார்கள்னால் வந்துட்டு அதுக்கு ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எண் மதிப்பும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு திசையும் இருக்கும். ஒரே நேரத்தில் ஒரு பொருள் ரொம்ப வேகமாகவும் போயிட்டுருக்கு, அது ஒரு திசையை நோக்கி போயிட்டுருக்குன்றப்ப அது எளிமையாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து அறிவியல் முறைப்படி இல்லை பகுப்பு முறைகள் வந்து நம்ம காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிஷன் பண்ணுறப்பே பார்த்தோம். சப்ராக்ஷனுக்கும் அதே முறை தான். இப்போ சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன ஃபஸ்ட்டு பார்த்தோம், லாஸ்ட்டில் ரெண்டு வெக்டார் இருக்குது. ரெண்டு வெக்டார் இப்படி ஒரு வெக்டார் வச்சுக்கலாம், இன்னொரு வெக்டர் வந்து இந்த திசையை நோக்கி இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்படி ரெண்டு வெக்டர் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், சிம்பிளாக இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்முலா, முக்கோண முறைப்படி ஆட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து பேரலோகிராம்னு ஒரு வார்த்தை பார்த்தோம், அந்த முறைப்படியும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இது பி வெக்டார்னு வச்சுக்கிறாங்க, இது வந்து ஏ வெக்டார்னு வச்சுக்கிறாங்க. மைனஸ் பண்ணுறதுனால இந்த பி வெக்டாரை அப்படியே கீழே எடுத்துகிட்டு போகிறாங்க, அது வந்து மைனஸ் பி வெக்டார்ன்ட்டு. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலன்னா, ஒரு கிராஃப் வரைகிறோன்னு வச்சுக்கோங்களேன். மேலே வந்து ஒய் இருக்கும் பாசிட்டிவில், கீழே வந்து ஒய் டேஷ் நெகட்டிவில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கும், இதெல்லாம் நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இங்கே பி வெக்டார் மேலே நோக்கி இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்கும், கீழே வரலாம் நெகட்டிவ் வேல்யூஸாக இருக்கும். ஸோ இவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்கிறோம், ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். ஓகேவா? ஸோ இந்த ஏ வெக்டார் அப்படியே வச்சுக்கலாம், இந்த மைனஸ் பி வெக்டாரை ஒரே தொகுப்பாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மைனஸ் பி வெக்டார் இது கீழ் நோக்கி இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு வெக்டாருக்கும் ஏ வெக்டார் பி வெக்டாருக்குள்ளார பொதுவான கோணம் வந்துட்டு நம்ம டீட்டான்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படின்னா வந்துட்டு பி வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்கும் நடுவில் எவ்வளோ மைனஸ் பி வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்கும் நடுவில் எவ்வளோ கோணம் இருக்குன்னா, இது இந்த லைனுடைய மொத்த கோணம் வந்து 180 டிகிரி. கரெக்டாக? இதோடைய கோணம் வந்து 180. அதுலேருந்து டீட்டாவை கழிச்சிட்டின்னா உனக்கு மைனஸ் பி வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்கும் நடுவில் இருக்கிற கோணம் வந்து உனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். ஸோ என்ன கண்டுபிடிக்கணும், ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் தானே கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நான் மைனஸ் பியை தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் வேல்யூ. அதை எப்படியே எழுதலாம்னா, ஏ வெக்டார் ப்ளஸ் மைனஸ் பி வெக்டார் எழுதலாமா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், சிம்பிளாக ரெண்டையுமே ஆட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு சேஞ்ச் ஆட் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு இதுலேயே ஃபார்முலா நம்ம பார்த்தோம். என்ன ஃபார்முலா பார்த்தோம், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் டீட்டான்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இப்போ சிம்பிளாக இந்த காஸ் டீட்டாக்கு பதிலாக இந்த 180 மைனஸ் டீட்டா வச்சுருக்கோம் பார்த்தியா, அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏன் சப்ஸ்டிட் பண்ணுறோம், ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் நடுவில் இருக்கிற கோணம் தான் டீட்டா. நமக்கு ஏ வெக்டாருக்கும் மைனஸ் பி வெக்டாருக்கும் இருக்கிற கோணம் நம்மளுக்கு தேவை. அப்போ மொத்த கோணம் 180 இந்த டீட்டாவை கழிச்சிட்டோம்னா நமக்கு 180 மைனஸ் டீட்டா கிடைக்கும். அதை மட்டும் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக இந்த ட்ரிக்னோமெட்ரி இதை பார்க்குறப்ப காஸ் 180 மைனஸ் டீட்டாக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னென்னா மைனஸ் காஸ் டீட்டா. ஸோ எங்கெல்லாம் காஸ் 180 மைனஸ் டீட்டா வருதோ அதுக்கு பதிலாக நீ மைனஸ் காஸ் டீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், அது மாற்றிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காஸ் 180 மைனஸ் டீட்டான்னு இருக்கா, அதுக்கு பதிலாக நான் மைனஸ் காஸ் டீட்டா போட்டுக்கிறேன். ஸோ இந்த மொத்த காஸ் 180 மைனஸ் டீட்டாவுக்கு எடுத்துகிட்டு காஸ் டீட்டா போட்டுக்கிறேன். இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்கிறதுனால இந்த ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும், அது உங்களுக்கு மைனஸ் சைனாக மாறிட போகுது. இது உங்களுடைய எண் மதிப்பை ஃபார்முலா. இதே பதிலாக வந்து உங்களுக்கு திசைக்கான ஃபார்முலாவும் நம்ம ஒன்று பார்த்தோம். tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி சைன் டீட்டா பை ஏ ப்ளஸ் பி காஸ் டீட்டான்னு பார்த்தோம். ஸோ நம்ம கழிக்கிறதுல சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கோம், அந்த டீட்டாக்கு பதிலாக 180 மைனஸ் டீட்டா போடுறோம், அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டாக்கு பதிலாக 180 மைனஸ் டீட்டா போட்டிருக்காங்க, இங்கேயும் 180 மைனஸ் டீட்டா போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் காஸ் 180 டிகிரி மைனஸ் டீட்டா அப்படின்றது என்னென்னா வந்துட்டு இட் இஸ் நத்திங் பட் மைனஸ் காஸ் டீட்டா. அப்போ கீழே வந்துட்டு என்ன ஆகிடும்னா ஏ ப்ளஸ்
பி இன்ட்டு மைனஸ் காஸ் டீட்டான்னு வந்துடும். அது வந்து என்னவா மாறிடும், கடைசியாக இந்த மைனஸும் ப்ளஸும் சேர்ந்து மைனஸ் ஆகிடும், ஏ மைனஸ் பி காஸ் டீட்டான்னு வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா பி சைன் 180 டிகிரி மைனஸ் டீட்டான் இருக்குது. எப்படி காஸ் டீட்டாக்கு ஒரு 180 வச்சு ஒரு ஃபார்முலா இருக்கும், அதே மாதிரி சைன் டீட்டாக்கும் சைன் 180 டிகிரி மைனஸ் டீட்டா இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா சைன் டீட்டாக்கு ஈக்குவல். ஓகே, அப்போ சைன் டீட்டாவை இந்த 180 டிகிரி மைனஸ் டீட்டா இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக அப்படியே சைன் டீட்டான்னு போட்டுக்கிறோம். இதுதான் வந்து உங்களுடைய திசைக்கான ஃபார்முலாவும் இதுதான் உங்களுடைய எண் மதிப்புக்கான ஃபார்முலாவும் ஆகும். ஸோ வெக்டர்கள் கூட்டில் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே டீட்டாலேயே இருக்கும், கழித்தில் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் 180 மைனஸ் டீட்டான்னு இருக்கும். இந்த டயக்ராம் எப்படி போகிறது, இந்த டயக்ராமை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களால் இந்த சம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு 5 மார்க்கில் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் வச்சு ஒரு சம் போடலாம். ஓகேங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 வெக்டர் இருக்குது, அதோடைய கோணம் வந்து 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அவற்றின் எண் மதிப்புகள் முறையே 5 மற்றும் 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, டீட்டா கொடுத்துட்டாங்க. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். நம்முடைய ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் டீட்டா. ஏ மைனஸ் 2ab காஸ் டீட்டா போட்டேன், இங்கே வந்துட்டு ஏ மைனஸ் பியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே ஏ ப்ளஸ் பியை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ் ஆகிருக்கும். கரெக்டாக. ஸோ இப்போ இதில் வந்து ஏக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஏக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த 5 வந்து ஒரு வேல்யூவாக வச்சுருக்கேன், சம்லேயே கொடுத்துருக்காங்க. ஒரு எண் மதிப்பு வந்துட்டு 5னும் இன்னொரு எண் மதிப்பு வந்து 7ன்னு வச்சுருக்கான், ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு வச்சுருக்காங்க. இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா 5 5 ஸ்கொயர் ஆகிடுச்சு, 7 7 ஸ்கொயர் ஆகிடுச்சு, மைனஸ் 2ab இருக்கிறதுனால 2 × 5 × 7 போட்டிருக்காங்க. காஸ் 60 வந்துட்டு அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து 5 ஸ்கொயருக்கு 5 ஸ்கொயர் பண்ணால் 25 வரும், ஏன்னா 5 × 5 25. 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49 வரும். ஓகேவா, இதெல்லாம் போட்டாங்க. இங்கே வந்து 2 × 5 10, 10 × 7 70 வருது. ஓகேவா, 70 ஒரு பக்கம் வச்சுக்கலாம். காஸ் 60யோட வேல்யூ வந்து 1/2. நம்ம செகண்ட் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா 0க்கு என்ன வேல்யூ, 30க்கு என்ன வேல்யூ, 45க்கு என்ன வேல்யூ, 60க்கு என்ன வேல்யூ, 90க்கு என்ன வேல்யூ இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இதோடைய வேல்யூ 1/2 இருக்கும். இந்த 1/2 வந்து இது எப்படி எழுதலாம்னா 70 டிவைடட் பை 2 எழுதலாம் இந்த வேல்யூவை. இப்போ டிவைட் பண்ணுறப்ப இது 35 ஆன்சராக வரும். ஸோ அந்த 35 தான் இங்கே டைரெக்டாக எடுத்து போட்டிருக்குறாங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கழிக்கிறப்ப உங்களோட ஆன்சர் வந்து √13 வரும். √13 நிறுத்திக்கோங்க, இதுக்கு மேலே நீங்கள் சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதே ஆங்கிள் பார்க்குறப்ப அதே கான்செப்ட் தான். 7 sin 60யோட வேல்யூ வந்துட்டு √3/2 டிவைடட் பை 5 மைனஸ் 7 இன்ட்டு காஸ் 60யோட வேல்யூ என்ன பார்த்தோம், 1/2 பார்த்தோம். ஓகே, இப்போ என்ன ஆகும், 7√3 டிவைடட் பை 2 ஆகிடும். இது வந்து என்ன ஆகிடும்னா 5 மைனஸ் 14/2 ஆகிடுமா, கரெக்டாக? ஸோ இல்லை சாரி, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இங்கே என்ன ஆகிடும்னா 5 மைனஸ் 7/2 ஆகிடும், ஏன்னா 7 × 1 7 ஆகிட்டதுனால. இப்போ என்ன மீதி இருக்குது, 7√3/2 டிவைடட் பை 2 5 10, 10 மைனஸ் 7 ஒரு 3, ஸோ 3/2 வந்துடும். இந்த 2 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கணும், 7√3/3. ஓகேவா, இப்படியே கூட இதில் தான் நீ சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ 7 × √3யோட வேல்யூ வந்து 1.732 டிவைடட் பை 3. இதை நீ கேன்சல் பண்ணீங்கன்னா உனக்கு ஆன்சர் 7.041 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அது உங்களுடைய எதோடைய வேல்யூனா tan ஆல்ஃபாவோட வேல்யூ ஈக்குவல் டு 4.041. அப்போ ஆங்கிளோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இது tan பவர் -1 வந்துடும், 4.041 கண்டுபிடிக்கணும். இது நம்மளுடைய டேபிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, புக் பேக்கில் இருக்கிற ஒரு டேபிளில் வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த டேபிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை உங்களுக்கு செகண்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதில் சிம்பிளாக சில விஷயங்கள் மேக்ஸ் உங்களுக்கு இப்போ சுத்தமாக புரியல, ஏன் இந்த 7 × 1/2 இப்படி ஆகிடுச்சு அப்படின்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா சொல்லுங்கள். அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூனியர் கிளாஸ் மேக்ஸ் பார்க்குறப்ப அது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு 7ஓட இங்கே என்ன நடந்திருக்குன்னா 7ஐயும் 1ஐயும் பிரிக்கிருக்கேன், அது 7 ஆகிடுச்சு, 2 அப்படியே இருக்குது. ஸோ 7/2 ஆகிடுச்சு. இப்போ 5 மைனஸ் 7/2ன்னு இருந்துச்சு. இதை நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இங்கே இந்த 2ஐயும் 5ஐயும் பெருக்கிறப்ப என்ன ஆகுனா 10 ஆகிடும், மைனஸ் இந்த 7 அப்படியே வச்சுக்குவோம், டிவைடட் பை 2. அப்போ என்ன பார்க்குறப்ப 10 7 போச்சுன்னா 3/2ன்னு வரும். இதை வச்சு தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ √2ஓட வேல்யூ எப்பயுமே 1.414, √3யோட வேல்யூ எப்பயுமே வந்து 1.732 மாறாதது. √4ஓட வேல்யூ 2. ஓகே,
ஸோ அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா வெக்டார் கூறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெக்டார் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு என்னென்னலாம் அதுக்கான கூறுகள் அதாவது காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதை எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு வெக்டாருக்கு என்னென்னலாம் வந்துட்டு உட்பிரிவுகள் இருக்குதுன்னு பார்க்குறப்ப அதை நம்ம ஒரு கார்ட்டீசியன் ஆய அச்சு தொகுப்பில் வரைஞ்சி பார்க்கலாம். கார்ட்டீசியன் ஆய அச்சு தொகுப்புன்னு நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு கிராஃபு அதுக்கு 3 அச்சு இருக்கும், ஆய அச்சுகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி பார்த்தோம் நம்ம, ஒன்று இங்கே எக்ஸ் இருக்கும், இங்கே ஒய் இருக்கும், இங்கே இசட் இருக்கும், அது கடிகாரம் சுழலும் திசைக்கு எதிரில் இருக்கும் அப்படின்லாம் நம்ம 2வது வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்க்குறப்ப எப்பயுமே எக்ஸ் வர்ற இடத்துல வந்து ஐ வெக்டர் இருக்கும், ஒய் வர இடத்துல ஜே வெக்டர் இருக்கும், இசட் வர இடத்துல கே வெக்டர் இருக்கும். அந்த மாதிரி கேப் சைன் போடுறப்ப அதை வந்துட்டு ஜே கேப் அப்படின்னு சொல்லி படிப்பாங்க நார்மலாக வந்துட்டு. ஸோ இது ஜே கேப்கான அர்த்தம் என்னென்னா வந்து, இந்த கிராஃபில் நார்மலாக ஒரு லைன் போட்டு அதை பிரிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 0 1 2 3 4ன்னு போடுறோம் பார்த்தியா. இது ஒன்றும் எவ்வளோ வந்துட்டு யூனிட், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இல்லை, எவ்வளோ வந்துட்டு அளவுன்னு சொல்லி குறிக்கிறதுக்காக போடுறது. அதை தான் வந்து இந்த ஐ சொல்லுது, ஜே சொல்லுது, கே சொல்லுது. 5i அப்படின்னா என்னென்னா, எக்ஸ் ஆக்சிஸில் 5 பொசிஷன் தள்ளி இருக்குது அப்படின்னு அர்த்தம். 5j அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒய் ஆக்சிஸில் 5 பொசிஷன் தள்ளி இருக்குன்னு அர்த்தம். 2k அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இசட் ஆக்சிஸில் 2 பொசிஷன் தள்ளி இருக்குன்னு அர்த்தம். இதுதான் வந்து ஒரு வெக்டருடைய கூறுகளை வந்து நம்ம சொல்கிறது. இது வந்து 3 அச்சில் இருக்குது. அதுவே 2 மட்டும் இருக்குது, சும்மா எக்ஸும் ஒய் மட்டும் இருக்குது அப்படின்னா வந்து அதில் எக்ஸ் வந்து ஐயை குறிக்கும், ஒய் வந்து ஜேவை குறிக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இரு பரிமாண ஆய அச்சு தொகுப்பின் படி வெக்டர் வந்து இப்படி இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா, 3 பரிமாணத்துக்கு வந்து இப்படி இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இது ஒன்று. சப்போஸ் அந்த வெக்டர் வந்து அந்த லைன் மேலே அமையாமல் 2த்துக்கும் நடுவில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் நடுவில் இங்கே உங்களுக்கு லைன் போகுது. அப்போ ஏஎக்ஸ், இந்த எக்ஸ் ஆக்சிஸுடைய வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேவா, ட்ரிக்னாமெட்ரி முறைப்படி பண்ணணும். இங்கே என்னென்னு நம்மளுக்கு தெரியும், ஏஎக்ஸோட வேல்யூ தெரியும், அப்புறம் ஏ வெக்டர் வேல்யூ தெரியும். ஸோ இதில் என்னென்னலாம் வருது, ஒரு ஆங்கிள் இருக்குது, அந்த ஆங்கிளுக்கு எதிரில் இருக்கிறது ஆப்போசிட்னு சொல்லணும். அந்த ஆங்கிளுக்கு அந்த முக்கோணத்தில் வந்து மிகப்பெரிய நீளம் வந்துட்டு ஹைபாட்னியூஸ்ன்னு சொல்லணும். அதுக்கப்புறமா அந்த இதில் வந்துட்டு மீதி இருக்கிறது அட்ஜசன்ட்னு சொல்லணும். ஓகேவா, இப்போ நமக்கு ஏஎக்ஸ் தெரியும், ஏ வெக்டர் தெரியும். ஓகே, ஸோ நம்ம எப்படி ஏஎக்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றப்போ வந்துட்டு, ஸோ ஹைபாட்னியூஸ் தெரியும், ஆப்போசிட் தெரியும். அப்போ நமக்கு என்ன தெரியும், ஓல்டு ஹார்டி அண்ட் இஸ் ஓல்டு ஆன்டி அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். இந்த ஹைபாட்னியூஸும் ஆப்போசிட்டும் வந்து இங்கே மட்டும்தான் வருது. அப்போ அது சைன் தீட்டாவை குறிக்கும். அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வேல்யூ என்னப்பா, சாரி ஆமாம். ஸோ இதில் வந்துட்டு என்ன வரும்னா வந்துட்டு உங்களுக்கு இது வந்து உங்களுடைய ஆப்போசிட்டு, இது வந்து ஏன்னா இந்த ஆப்போசிட்டும் சேம் தான், ஒரே நீளம் இருக்கிறதுனால வச்சுக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஏஎக்ஸ் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏஎக்ஸில் என்னென்னலாம் நம்மளுக்கு தெரியும்னா, அட்ஜசன்ட்டும் ஹைபாட்னியூஸும் தெரியும். அட்ஜசன்ட்டும் ஹைபாட்னியூஸும் வர்றது காஸ் தீட்டா. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சைன் தீட்டாவை குறிக்கும், அப்புறம் காஸ் தீட்டாவை குறிக்கும், அப்புறம் டான் தீட்டாவை குறிக்கும். அப்போ காஸ் தீட்டா வந்து போடுறப்ப என்ன பண்ணணும்னா, அட்ஜசன்ட்னா கீழே இருக்கிற லைன். அப்போ இதோடைய வேல்யூ என்ன, ஏஎக்ஸு. ஹைபாட்னியூஸுடைய வேல்யூ வந்து ஏ வெக்டர். அதாவது ஹைபாட்னியூஸ் தான் நீளம் வந்து அதிகமாக இருக்கிற திசை. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஆகும், இந்த ஏ வெக்டர் வந்து இங்கே மேலே போயிடும். அப்போ ஏ வெக்டர் காஸ் தீட்டா அப்படின்னு வரும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி ஏஒய் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தெரியும், ஆப்போசிட் தெரியும், ஹைபாட்னியூஸ் தெரியும். ஆப்போசிட்டும் ஹைபாட்னியூஸும் வர்றப்போ சைன் தீட்டாவை குறிக்கும். அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்துட்டு ஏஒய், ஹைபாட்னியூஸ் வந்து ஏ வெக்டர். அப்போ இது சால்வ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம், ஏஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் சைன் தீட்டான்னு வரும். இப்படி தான் இந்த 2 வேல்யூ வருது. சும்மா மனப்பாடம் பண்ண வேணாம், இந்த 2 வேல்யூ வர்றதுக்கான ரீசன் இதுதான். ஸோ இதே மாதிரி வந்துட்டு இங்கே ஒரு எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. இந்த எடுத்துக்காட்டுலேருந்து என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா வந்துட்டு, ஒரு கிராஃப் இருக்குது. இப்படி ஒரு கிராஃப் போடுறீங்கன்னா
இது வந்து உங்களுடைய எக்ஸு, இது உங்களுடைய எக்ஸ் டேஷு, இது உங்களுடைய ஒய்யு, இது உங்களுடைய ஒய் டேஷு, இது உங்களுடைய இசட்டு, இது உங்களுடைய இசட் ஆக்சிஸ். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது பாசிட்டிவில் இருக்கும். ஏன்னா வந்துட்டு ரைட் சைடு ஆக்சிஸ் பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் நெகட்டிவில் இருக்கும். இந்த இசட்டில் மேலே பாசிட்டிவ்னா இது நெகட்டிவில் இருக்கும். இந்த எக்ஸில் இது பாசிட்டிவ்னா இது நெகட்டிவில் இருக்கும். ஸோ இப்போ பார்க்குறப்ப எங்கெங்கெல்லாம் பாசிட்டிவ் வருதோ அங்கே பாசிட்டிவ் வெக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இங்கே ப்ளஸ் ஐ வெக்டர் இருக்கும். இங்கே நெகட்டிவில் வரதுனால இங்கே நெகட்டிவ் ஐ கேப் வரும். அதே மாதிரி இங்கே இசட் வந்து நம்ம நெகட்டிவில் இருக்கிறனால மைனஸ் கே கேப்னு வரும். இங்கே வந்து இசட் பாசிட்டிவ் இருக்கிறனால ப்ளஸ் கே கேப்னு வரும். இது வந்துட்டு மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் ஜே கேப்னு வரும். இது வந்து மைனஸ் ஜே கேப்னு வரும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வர்றப்ப அது வந்து ஐ கேப்னு சொல்லணும். ஒய் ஆக்சிஸில் போடுறப்ப அது ஜே கேப்னு சொல்லணும். இசட் ஆக்சிஸில் வர்றப்ப அது நம்ம கே கேப்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா கார்ட்டீசியன் அமைப்பு படி வந்துட்டு ஐ வெக்டர்னா என்ன, ஜே வெக்டர்னா என்ன, கே வெக்டர்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ இதையே ரெண்டு கூட்டுறது தான் வந்து இந்த 2.4.1 வந்து சொல்கிறாங்க. இது ரெண்டு கூட்டுறது என்ன பண்ணணும்னா நமக்கு இது ஒரு திசையில் அது குறிப்பிட்ட எந்த புள்ளியில் வருதுன்னே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ முன்ன மாதிரி நமக்கு வந்துட்டு குழப்பமெல்லாம் இல்லை. இப்போ ஒரு அழகாக ஒரு கிராஃபில் போட்டு எக்ஸு ஒய் இசட்டு என்னென்ன பாயிண்ட் வருதுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியுன்றதுனால நீங்கள் நேரடியாகவே எடுத்து ரெண்டு வெக்டரை இங்கே ஆட் பண்ண முடியும். ஏ வெக்டர் இருக்குது, பி வெக்டர் இருக்குது. ஓகேவா? இது ரெண்டையும் கூட்டுறப்ப என்ன வரும், இந்த ரெண்டு வேல்யூயும் கூட்டுங்க, ஐயோட வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு வேல்யூயும் கூட்டுங்க, ஜேவோட வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு வேல்யூயும் கூட்டுங்க, கேவோட வச்சுக்கோங்க. ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க. இது ரெண்டு வேல்யூ மட்டும் கூட்டிகிட்டு ஐ ஜே கே வந்து காமனாக வச்சுருக்காங்க. அதே மைனஸ் பண்ணுறப்ப அப்படியே சைனை மட்டும் ஆப்போசிட்டில் போட்டுக்க வேண்டியதான். இங்கே ஏஎக்ஸ் மைனஸ் பிஎக்ஸு, ஏஒய் மைனஸ் பிஒய், ஏஇசட் மைனஸ் பிஇசட்னு போட்டுக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வெக்டர் கொடுத்துருக்காங்க, ஏ வெக்டர் பி வெக்டர்ன்ட்டு. அதோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க 5 7 மைனஸ் 4k 6 கேப் ப்ளஸ் 3 ஜே கேப் ப்ளஸ் 2k கேப்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த நம்பர்ஸை மட்டும் எடுத்து ஆட் பண்ணணும். 5 + 6 11, இங்கே இருக்குது 11. அடுத்து 7ம் 3யும் ஆட் பண்ணோம் 10. அடுத்து பார்த்திங்கன்னா -4 இருக்குது, அதோட +2 ஆட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ ரெண்டு ஆப்போசிட் சைனில் இருக்கிறதுனால மைனஸ், ஜென்ரலாகவே மைனஸ் தான் பண்ணோம். அப்போ 2 வந்துடும். இதில் பெரிய சைன் எந்த பெரிய நம்பரில் என்ன சைன் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் வந்துடும். ஸோ அதனால தான் இங்கே -2 கீழே வந்திருக்கு. அப்படியே ஆப்போசிட்டில் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா 6 + 5 11, 3 + 7 10, 2 -4ன்னு வருது. இங்கே 2 -4 அகெயின் சைன் ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பண்ணணும். 2 வந்துடும். பெரிய சைனில் என்ன இருக்குன்னா மைனஸ் வந்துருக்கும், -2. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏவோட வெக்டர் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க, அப்புறம் பியோட வெக்டர் செகண்ட் போட்டிருக்காங்க. இந்த சம்மில் பார்த்திங்கன்னா பியோட வெக்டர், அதாவது இங்கே என்ன இருக்கோ அதை எடுத்து ஃபஸ்ட்டில் போட்டிருக்காங்க, ஏ வெக்டர் எடுத்து செகண்டில் போட்டிருக்காங்க. அதே தான் மைனஸ் பண்ணுறப்பையும் 5 - 6 5 - 6 கழிக்கிறப்ப என்ன ஆகும், இங்கே ரெண்டுமே ஆப்போசிட் சைன் இருக்குது. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ கழிச்சிருங்க. கழிச்சா 1 வரும். 6ல் 5 போச்சுன்னா பெரிய நம்பரில் என்ன சைன் இருக்கோ அதை எடுத்து போட்டுக்கோங்க, -1. அதனால தான் இங்கே -1 போட்டிருக்க போல் -iன்னு போட்டிருக்காங்க. ஸோ -iயும் -1i அப்படின்றது ரெண்டும் ஒன்று தான். அதனால் நீங்கள் -iனே கூட போட்டுக்கலாம். அதுக்கு இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா -1i அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அடுத்தது பார்க்குறப்ப இந்த 7ம் இந்த 3யும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ 7 - 3 இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைன் இருக்கிறனால மைனஸ் பண்ணுங்கள். 7 - 3 4. பெரிய நம்பரில் என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் சைன் இருக்குது. ப்ளஸ் சைன் இப்படி எடுத்து போட்டுக்கோம். ஸோ இங்கே +4 ஆகிடுச்சு. அதே மாதிரி அடுத்து பார்க்குறப்ப -6 வருது. இதை வச்சு சால்வ் பண்ணியிருக்காங்க. V - A நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியே. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதில் பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டாரும் பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டாருக்கும் ஒரே ஆன்சர் தான் வருது அப்படின்றத இங்கே ப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ ஆய அச்சு முறைப்படி நம்ம இதில் கூட்டியிருக்கிறதுனால இதை நம்ம நேரடியாகவே கூட்ட முடியும். ஆனால் வடிவியல் முறைப்படி வெக்டார்களை கூட்டுறது வந்துட்டு அவ்வளோ எளிமையாக பண்ண முடியாது. அதுக்கு வந்துட்டு அதே மாதிரி அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் வந்து ஆய அச்சுலாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம நேரடி முறைப்படி கண்டுபிடிக்க போகல, அறிவியல் முறைப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க. அதுக்கு அச்சுக்கள்லாம் வரைய தேவையில்லை. அச்சுக்கள் வரைகிறப்ப நீங்கள் நேரடியாகவே அதை கூட்டிக்கலாம் அப்படின்றது தான் இந்த குறிப்பு வந்து இங்கே சொல்லுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், 2 வெக்டார்கள் ஆய அச்சில் நம்மளால் வந்து கொண்டு வர முடியும்னா அது எப்படி கூட்டுறது, எப்படி வந்து கழிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ பெருக்கிறது வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க. அந்த வெக்டாரோடைய 3
3a கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ 3a என்ன, அப்படியே அந்த வேல்யூ எடுத்து 3ஆல் மல்டிப்ளை பண்ண 2i + 3j அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்ன வரும், 3 2 6, 3 3 9. இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னொரு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, படத்தில் காட்டப்பட்டுள்ள வெக்டாரிலிருந்து 4a மற்றும் -4a காண்க அப்படின்றாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் வந்துட்டு ஒரு ஏன்ற ஒரு வெக்டார் இருக்குது. இதை 4a காட்டணும்னா என்ன பண்ணோம்? ஸோ இது வந்து இங்கேருந்து 1 2 3 4 பொசிஷன் தள்ளி போயிருக்கு. அப்போ இப்படி வரும், இங்கே 4a வரும். அப்போ -4aன்றது எப்படி போடணும்? அதே மாதிரி இந்த புள்ளியிலேருந்து 1 2 3 4 போடணும். இது -4a. இப்படி தான் அது வரணும். இந்த டயக்ராம் தப்பாக போட்டிருக்காங்க, இது இப்படி போடக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சின்னதாக வந்து நம்ம வெக்டார்களை யூஸ் பண்ணி ஆய அச்சு முறைப்படி எப்படி சம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு, நார்மலாக வந்து நீங்கள் எப்போல்லாம் ஐஜேகே வருதோ அப்போ தான் இதெல்லாம் வந்து ஆய அச்சு முறைப்படி நம்ம போடணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இது ஒன்று. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஆயாச்சு முறைப்படி இல்லாமல் மற்ற சம்ஸ் பின்னாடி பார்த்த சம்ஸ்லாம் பார்த்தோம்னா என்ன இருக்கும், நம்ம டைரெக்டாக வந்து ரூட்டில் போட்டு அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். a² + b² + 2ab cos θ. இது வந்து கூட்டலுக்கும், அடுத்து வந்துட்டு √a² + b² - 2ab cos θ. இது வந்து கழித்தலுக்கும் நம்ம நேரடியாக போட்டிருந்தோம் பின்னாடி. ஆய அச்சு முறைப்படி வரப்போ இந்த ஃபார்முலாலாம் நம்மளுக்கு தேவையில்லை, டைரெக்டாகவே நீங்கள் அந்த வேல்யூவை கூட்டலாம், கழிக்கலாம், பெருக்கலாம் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, எல்லா ஃபார்முலாலையுமே வந்து இந்த வெக்டார்கள் வந்துட்டு அமைஞ்சிருக்கும். அது ஒன்று ஸ்கேலார் மட்டுமாகவே அமைஞ்சிருக்கலாம், இல்லை வெக்டார் மட்டுமாகவே அமைஞ்சிருக்கலாம், இல்லை ஸ்கேலாரும் வெக்டாரும் சேர்ந்துருக்கலாம். உதாரணத்துக்கு வந்துட்டு இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது, f வெக்டார் = m × a வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து mன்றது ஒரு ஸ்கேலார். ஏன்னா வந்துட்டு நார்மலாக மாஸ் அப்படின்றது வந்துட்டு எந்த ஒரு திசையை நோக்கியும் குறிப்பிடப்படாது, அது வந்துட்டு எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும். அதனால் இது வந்து மாசு. ஆனால் அதே சமயத்தில் புவியீர்ப்பு விசைன்றது கீழ் நோக்கி உங்களுக்கு வேலை செய்யும். அதனால் வந்து அதுக்கு ஒரு திசை இருக்குது. அதனால் இதில் என்ன இருக்குன்னா, இதில் ஸ்கேலாரும் இருக்குது, வெக்டாரும் இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு 1 வேர்டில் கேட்பாங்க, ஸ்கேலாரும் வெக்டாரும் இணைந்து சில ஃபார்முலாஸ் சொல்லுங்கள் அப்படின்றப்ப இது ஒரு ஃபார்முலாவாக நம்ம சொல்லலாம். இன்னும் சில ஃபார்முலாஸ் வந்துட்டு இதோடைய அடுத்த பேஜில் இருக்குது, அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்படியும் வந்துட்டு 10த்துக்கும் 12த்துக்கும் இப்போ எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்காங்க. 11த்துக்கு இருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். குறைந்தபட்சம் இந்த 2 ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 2லேயும் 3 பாடங்களாவது படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வேளை மொத்த பகுதி 1 கேட்டிருந்தா கூட அட்லீஸ்ட் இந்த 3 பாடங்களை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். நம்ம வீடியோஸ் மூலமாகவே வந்துட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் மீதி லெசன்ஸையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.